ஹலோ கைஸ், நான் உங்கள் கோவை மைந்தன். இன்னைக்கு ஏன் அஜிலா இவ்வளோ பயபக்தியாக இருக்கான்னு தெரியுமா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, முருகனோட டே. ஸோ முருகனை பார்க்குறக்காக ஜாலியாக கிளம்பிட்டாங்க அவ. ஸோ நாங்கள் போகும்போது எங்கள் அக்காவையும் தம்பியும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அவங்க கூட ட்ராவல் பண்ணோம். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா காட்டு விநாயகர் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோயில். எல்லா கடவுளும் இருப்பாங்க. நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா மருதமலைக்கு தான் போகிறோம். ஸோ போகிற வழியெல்லாம் நிறையா இது பார்த்தோம். இடையில இது வேறங்க குறுக்க வந்துருச்சு. ஸோ நாங்கள் இதெல்லாம் பயபக்தியோடு தான் நாங்கள் கோயிலுக்குள்ளேயே என்ட்ரியும் ஆனோம். போகிற வழியில் நம்ம இடும்பன் கோயில், அவரை பார்க்காம போக முடியுமா? அவர்கிட்ட தரிசனம் வாங்கிட்டு தீர்த்தம் தெளித்தாங்க. தெளித்தவுடனே ஒரு தெளிவு பிறந்துருச்சுங்க. அட்டகாசமாக இருந்துச்சு. சாமி கும்பிட்டு போட்டு அடுத்து போய் படியில் தொட்டு கும்பிட்டு வணங்கி வாங்க முருகனை நோக்கி போகலாம் அரோகரான்னு சொல்லிட்டு டக 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 டகன்னு அஜிலா ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல பார்த்ததே பார்த்தீங்கன்னா நாங்கள் பஞ்சமுக விநாயகருங்க. வாழ்க்கையவே மாற்றவர் அவர் தாங்க. அவர்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். சாமியும் பார்த்துட்டோம், கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் தென் ஃபைனலாக நாங்கள் பாம்பாட்டி சித்திரை வழிபட போனோங்க. அங்கே போய் ஒரு குட்டி தியானம் பண்ணோம். மனசார தியானம் பண்ணி மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் வெளியே வந்தோன்னே கங்கா கூட கொண்டா விளையாண்டுருந்தா. நிறையா பேர் அவங்க பிரார்த்தனைகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னென்னா நாங்கள் தரிசித்த இந்த கோயிலை நீங்களும் தரிசித்து பாருங்கள். உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட நான் மனமாற வாழ்த்துறேன். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.